பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 138ஆம் சங்கீதத்திலிருந்து 142ஆம் சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். 138ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதமாக புறப்பட்டிருக்கிறது. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய உண்மை நிமித்தமும் அவருடைய நாமத்தை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். மாத்திரமல்ல, தேவனே, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கவும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தையானது எல்லாவற்றுக்கும் மேலானதாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளின தேவன் என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினார். பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உண்மை துதிப்பார்கள். உங்களுடைய வார்த்தை எல்லாவற்றிற்கும் அதிகாரமுடையதாக காணப்படுகிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை பெரிதானது, அவருடைய வார்த்தையும் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. அவ்வளவு உயர்ந்தவராய் இருக்கிற கர்த்தர் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவர்களையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தாழ்மையானவர்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். கடைசி வசனத்திலையும் கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆம், மெய்யாகவே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 139ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று கூறுகிறதான சங்கீதக்காரன் தாவீது, ஆண்டவரே, என் உட்காருதல், என் எழுந்திருக்குதல், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்து கொள்கிற தேவனாக இருக்கிறீர் என்று கூறுகிறார். என் வழிகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். மாத்திரமல்ல, என் வாயிலே சொல் பிறவாததற்கு முன்பாகவே நீர் அதை அறிந்திருக்கிற தேவன். இந்த அறிவு எனக்கு மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது, எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று அவர் கேள்வி கேட்கிறார். வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்துகிறது, உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். தேவனே, உமக்கு முன்பாக இரவும் கூட பகலை போல வெளிச்சமாக இருக்கிறது, உமக்கு இருளும் வெளிச்சமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. என்னுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன் நீர், என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினவரும் நீரே என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன், அதனால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். நான் ஒளிப்பிடங்களில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போதும் என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆம், மெய்யாகவே நம்மை ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவிலே கண்டெடுத்தவர். நம்முடைய அவயங்களில் ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை அதிகம், நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது, நான் விழிக்கும் பொழுது இன்னும் உம் மண்டையிலே நான் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆண்டவரே, என்னை என் தாயின் கருவிலே கண்டெடுத்த தேவன் நீர், அப்பொழுதே எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின தேவன் நீர். ஆகவே உமது ஆலோசனைகளின்படி நான் நடப்பேன் என்று சங்கீதக்காரன் தைரியமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும், அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், இந்த சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள் என்று சொல்கிறார். 23ஆம் வசனத்திலே, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆம், நம்மை காண்கிற தேவன் அவர், நம்முடைய தாயின் கருவிலே நம்மை கண்டெடுத்த தேவன் அவர். அவருடைய ஆலோசனைகளின்படி நாம் நடக்க முடியும். அதே சமயத்திலே
நம்முடைய உள்ளத்தை தேவன் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, வேதனை உண்டாக்குகிற வழி நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சோதித்தறியும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியாக நாம் நடக்க வேண்டும். 140ஆம் சங்கீதம் முதல் 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீது தேவனுக்குள்ளாக தன்னை தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்தான சூழ்நிலைமைகள், பொல்லாத மனிதர்கள் நம்மை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறதான வேளைகளிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தாவீதும் கூட பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும், தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து நிமித்தம் யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் என்று கூறுகிறான். அது மாத்திரமல்ல, 4ஆம் வசனத்திலே துன்மார்க்கனுடைய கைக்கு என்னை நீங்களாக்கும், கொடியவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அகங்காரிகளும் எனக்கு கண்ணிகளை கயிறுகளை மறைவாய் வைக்கிறார்கள், வழியோரத்தில் வலைகளை விரித்து நான் அதிலே சிக்கிக் கொள்வேன் என்று எனக்கு சுருக்குகளையும் வைக்கிறார்கள். நானோ ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறேன், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு நீர் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, என் இரட்சிப்பின் பலன் நீர்தான், யுத்த நாளிலே என் தலையை மூடுகிற தேவன் நீரே என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறார். நம்முடைய ஆண்டவரே நமக்கு இரட்சிப்பு, நம்முடைய ஆண்டவரே நமக்கு துருகம், நம்முடைய ஆண்டவரே நமக்கு பலன் என்பதிலே சங்கீதக்காரன் உறுதியாக இருந்தார். 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்திலே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு தேவன் நீர் நியாயம் தீர்ப்பு செய்ய வேண்டும், அவனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்ய வேண்டும், அதை உயர்த்தாதபடிக்கு அவனுடைய யோசனையை நீர் நடைந்தேற ஒட்டக்கூடாது, அவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடும்படியாக செய்ய வேண்டும், பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைத்திருக்காதபடிக்கு, கொடுமையுள்ள மனுஷன் கரக்கட்டிக்கப்பட்டு பொல்லாப்பு அவனை வேட்டையாடும்படிக்கு, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் நீர் விசாரிக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் செய்கிறார். கடைசி வசனத்திலே, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள் என்று கூறுகிறார். ஆம், மெய்யாகவே நாம் நீதிமானாக இருந்தால் தேவனுடைய நாமத்தை துதிப்போம், அவருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவோம். 141ஆம் சங்கீதம் இதுவும் தாவீது தேவனை நோக்கி செய்கிறதான விண்ணப்பம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்தில் வர தீவிரமாயிரும், என் சத்தத்திற்கு செவி கொடும் என்று சொல்லி, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக, என் கையெடுப்பு அந்தி பலியாக இருக்க கடவுள் என்று ஆண்டவரை பார்த்து காய்க்கிறார். 3ஆம் வசனத்திலே, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறதான சங்கீதக்காரன், அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும், அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக செம்மையாக இருக்க கடவுது என்பதற்கு அடையாளமாக ஆண்டவரிடத்திலே இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார் சங்கீதக்காரன். 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கிறது, என் தலை அதை அல்ல தட்டாது, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, உண்மையே நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும், எனக்கு விரோதமாக கண்ணிகளை வைத்து என்னை சிக்க பார்க்கிறார்கள், அக்கிரமக்காரர் சுருக்குகளை வைத்து என்னை பிடிக்க நினைக்கிறார்கள், அவைகளுக்கு என்னை விலக்கி விடும் ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். துன்மார்க்கரே தங்கள் வலைகளில் அகப்படும்படியாக தேவன் செய்ய வேண்டும், நானோ அதற்கு தப்பி கடந்து போக வேண்டும் என்பதாக ஆண்டவரிடத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறார். 142ஆம் சங்கீதம் தாவீது கெபியில் இருந்த பொழுது பண்ணின விண்ணப்பமாக கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறேன் என்று சொல்லி, அவருக்கு முன்பாக என்னுடைய சஞ்சலத்தை ஊற்றி என் நெருக்கத்தை அறிக்கையிட்டேன். என் ஆவி என்னில் தியங்கும் பொழுது ஆண்டவரின் பாதையை அறிந்திருக்கிறார். நான் நடக்கிற வழியிலே எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், வலதுபுறமாக பார்த்தால் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாதபடிக்கு மாறினது. அது மாத்திரமல்ல, என் ஆத்துமாவை கூட விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அதனால் நான் கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே எனக்கு அடைக்கலம், ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர். என் கூக்குரலுக்கு நீர் மாத்திரமே செவி கொடுக்கிற தேவன். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். மாத்திரமல்ல,
அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்று கூறுகிறார். ஆண்டவரே, நீர் ஒருவரே என்னுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். எனக்கு இருக்கிறதான நெருக்கமான இந்த நேரத்திலே உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சங்கீதக்காரன் நம்பிக்கையோடு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you all.